அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் 96 26 03 40 55 நம்பரிலே தொடர்பு கொண்டு அழைத்து மகிழலாம். இப்பாடப்புத்தகத்தில் இன்று 19வது பாடத்திலே அருமையாக குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கையின் தத்துவம் CS பிள்ளை அனுபவத்தை கூறுகிறார். அவர் மட்டுமல்ல, யாரெல்லாம் நீர்பயிற்சியிலே இருக்கிறார்களோ, அந்த பயிற்சியை சிறப்பாக செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அனுபவம் அடியனுக்கும் கிடைத்துள்ளது. ஆனால் இதில் CS பிள்ளை அருமையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அனுபவம் கிடைக்கும் என்றால், இந்த நீர் உணவு முறையை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நீரை மருந்தென அருதி கொண்டு வருகின்ற பொழுது, அதாவது இயற்கை உணவு முறை மேற்கொள்ளும் பொழுது 2, 3 அல்லது 4 மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும். இந்த உடல் பழைய சேர்ந்துவிட்ட விஷப்பொருட்கள் வெளியேற்றுவதற்காக காண்பிக்கும் நோய் போன்ற அறிகுறிகள். முழுமையான உபவாசம், அதாவது விரத முறைகளை கடைபிடிக்கின்ற போது நீரை என மருந்தென கொண்டு அப்படி விரத முறையை செய்கின்ற பொழுது இந்த விஷம சாந்தி கண்டிப்பாக ஏற்படும். அது ஏன் ஏற்படுகிறதால், உடலிலே பிறப்பு முதல் இன்று நாள் வரை இருக்கின்ற அந்த உடலிலே இருக்கின்ற விஷ கழிவுகள், கொழுப்புகள் மற்றும் அந்த திசுக்களிலே இருக்கின்ற அந்த விஷப்பொருள்கள் எல்லாம் வெளியேறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு விஷம சாந்தி என்ற அறிகுறியான நோயானது மனிதனுக்கு தென்படும். அப்பொழுது உடல் உபாதைகள், கஷ்டங்கள் கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு வரும். அதை பற்றி சிறிதும் கவலைப்பட வேண்டாம். ஏனால் இந்த நீர் உணவு முறை என்பது உயிரை பறிப்பதல்ல, உயிரை தன்னுடைய உடலிலே நிலைநிறுத்திக் கொள்வது. அதாவது எம்பெருமான் அருளிய அந்த பிரபஞ்ச சக்தி அருளிய அந்த பேரொளியின் அம்சமாக இருக்கின்ற இந்த சிற்றொளி இந்த மனித உடலிலே தங்கி என்றும் நிலை பெற்று வாழ்வதற்காக தான் இந்த விஷம சாந்தி காலங்களிலே ஏற்படும். ஆகினால் அந்த உயிரானது பிரியாது நம் உடல் ஆரோக்கிய நிலை பெறுவதற்கு தான் விஷம சாந்தி ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உன்னத கருத்து. அதில் அந்த விஷம சாந்தி காலங்களிலே என்னென்ன வெளியேறுகிறது என்றால், ஸ்டெராய்டு போன்ற பலமான ரசாயனங்களும், ஆன்டிபயாட்டிக்கல், ஆன்டிவைரஸ் இன்ஜெக்ஷன்கள் போன்றவற்றை இந்த விஷம சாந்தி நாட்களில் உடலால் வெளியேற்றப்படுகின்றன. பல விஷம சாந்தி காலங்களும் தேவைப்படலாம். இந்த உடலை நீரினாலே நாம் சுத்தம் செய்கின்ற போது, உபவாச முறைகளை நாம் நீரை கொண்டு சுத்தம் செய்கின்ற பொழுது, நீரை மருந்தென கொண்டு விரத முறைகளை செய்கின்ற போது பலவிதமான விஷம சாந்திகள் ஒரு மனிதனுக்கு வெளியேறலாம். ஏனென்றால் உடலில் இருக்கின்ற கழுப்பொருள்கள், விஷங்கள் அனைத்தும் வெளியேறுவதற்கு விஷம சாந்தி தான் அறிகுறியாக தென்படுகிறது என்ற உணவகத்தை நமக்கு அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் நம் உடலில் சேர்ந்துவிட்ட பழைய விஷங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யப்படாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை புத்துணர்வு பெறும். யாரெல்லாம் நீர் மருத்துவத்தை கடைபிடிக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக எந்தெந்த பாகங்கள் எல்லாம் இணங்காமல் இருந்ததோ அந்த பாகங்கள் எல்லாம் சிறப்பாக இணங்கி புத்துணர்வு செல்லானது உற்பத்தி ஏற்பட்டு புத்துணர்ச்சியோடு சந்தோஷமாக, இளமையாக, ரம்மியமாக, எப்பொழுதும் சுறுசுறுப்பாக எறும்பை போல இந்த மனிதன் செயல்பட முடியும் என்ற உன்னத கருத்தை அடியேன் தெரிவிக்கும் விதமாகவும் இந்த புத்தகத்திலே CS பிள்ளையும் அருமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாய்ந்து திடம்பட இந்த செய்தியை அடியேன் உங்களுக்கு அழுகினேன் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.